பெற்றோர்கள் ஒரு பிள்ளை எப்பவுமே கண்டிச்சுட்டு இருப்பாங்களாம். சேரை ஏண்டா அப்படி போட்டிருக்க, துணி ஏண்டா அப்படி போட்டிருக்க, டவலை ஏண்டா அப்படி போட்டிருக்க, பைக் ஏண்டா அப்படி நிறுத்தி இருக்கிற, ஒழுங்கா படிக்க மாட்டிய. அன்னைக்கு அந்த தம்பி ஒரு முடிவு பண்ணானா, என்னைக்கு எனக்கு வேலை கிடைக்குதோ எங்க அப்பா அம்மா விட்டு நான் பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி படித்து முடித்து ஒரு இன்டர்வியூக்கு போனான். அந்த ஆஃபீஸுக்குள்ள போன உடனே ஒரு சேர் கீழே கிடந்துதான். அந்த சேர் ஏன்னா இவனுக்கு பழக்க தோசை ஆயிடுச்சு இல்லை, அந்த சேர் எடுத்து நேராக வச்சானா. அடுத்த கம்ப்யூட்டர் டேபிளில் பார்த்தா எல்லா ஃபைலும் கீழே கிடந்துதான். அந்த ஃபைல் எல்லாம் நேராகி ஒன்றாக்கி மேலே வச்சானா. அடுத்த பார்க்கும்போது ஒரு பெப்சி டப்பா படிக்கட்டில் கிடந்தவன டஸ்ட்பின்ல எடுத்து போட்டான். இப்போ போன உடனே போய் ஃபைல் இப்படி கொடுத்தானா. ஃபைலை கொடுத்தோடனே உனக்கு வேலை செலக்டடுன்னாரான். இவனுக்கு ஆச்சரியமாச்சு, என் ஃபைலையும் பார்க்கல, என் எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கல, என் படிப்பை பார்க்கல, எப்படி வேலை அப்படின்னு சொல்லி அவன் கேட்டபோது, உன்னை நான் கேமராலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், நீ வேலைக்கு ஜாயின் பண்ணுவதற்கு முன்பாகவே உனக்கு எவ்வளவு பொறுப்பு வந்திருக்குன்னா, இந்த வேலையில ஜாயின் பண்ணா நீ தாண்டா இந்த கம்பெனிக்கு வேலைக்காரனா இருக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அவன் முடிவு பண்ணான. எந்த தாய் தகப்பனை விட்டு நான் தூரம் போக வேண்டும் என்று நினைச்சானோ அதே தாய் தகப்பன் மூலமாகத்தான் இன்றைக்கு அவனுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. என் தாய் தகப்பன் எதை செய்தாலும் அது என் நல்லதுக்குத்தான் செய்வார்கள் என்பதை அவன் அன்றைக்கு உணர்ந்து கொண்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயின் தகப்பனையும் நீங்க கனம் பண்ணுகிறது அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்க எதிர்கால ஆசீர்வாதம்.